application of integration la next important sum evaluate 0 to pi by 2 dx plus 5 plus 4 into sin square x. Right, இந்த சம் எப்படி பண்றது? லாஸ்ட் சம் மாதிரியே தான். என்ன செய்ய வேண்டியதான், அந்த sin square x plus cos square x equal to 1 அப்படிங்கறத இந்த 5ங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். dx by 5 into 1 அப்படின்னு எழுதிக்கலாம். plus 4 into sin square x, அவ்வளவுதான். இப்போ இந்த 1ங்கிற இடத்துல நம்ம என்ன போடணும், அந்த ரிசல்ட்டை போடணும். எந்த ரிசல்ட்? sin square x plus cos square x is equal to 1 அப்படிங்கிற ரிசல்ட் அந்த 1 இருக்கிற இடத்துல போடுங்க. dx by 5 into sin square x plus cos square x plus 4 sin square x. ஸோ ப்ராக்கெட்டை உடைங்க. ப்ராக்கெட்டை உடைச்சா என்ன ஆகும்? 5 sin square x plus 5 cos square x plus 4 sin square x. ஸோ sin square x sin square x ஐயும் ஆட் பண்ணி போட்டுடலாம். சேர்த்து ஆட் பண்ணால் 5 and 4 9 sin square x plus 5 cos square x. இப்போ என்ன செய்யுங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டரையும், ஏன்னா tan வந்தாதான் அந்த டிஃபரன்சியேஷனே கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகும். சைன் காஸ் வந்து அதை வச்சு நம்ம அந்த யூ மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ சீக்கன் tan வர்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், செட்டப் பண்ணணும். அப்படி பண்ணா நம்மளால ஈஸியா அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ என்ன பண்றது, நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் காசால காஸ் ஸ்கொயர் எக்ஸால என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணுங்க. டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் த நியூமரேட்டர் and denominator. Wait பண்ண என்னாச்சு, 0 to pi by 2 dx by cos square x by denominator 9 sin square x cos square x ல டிவைட் பண்ணா sin square by cos square, அதாவது tan square plus 5 cos square x ல டிவைட் பண்ணா cos square cos square, அதாவது 5 cos square x வந்து cos square x ஆல டிவைட் பண்ணா என்ன ஆகும், இது எதுவும் கேன்சல் ஆகி 5 மட்டும் வரும். அந்த 5 தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த இடத்துல போட்டுருக்கோம். ஓகே, 0 to pi by 2 என்ன செய்யலாம், secant square x dx by 9 tan square x by 5. இந்த 5 நம்ம எப்படி எழுதிக்கலாம், √5 தான் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஏன்னா இன்டெகிரல் dx by a square plus x square அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். அதுக்காக வேண்டி தான் எல்லாத்தையுமே ஸ்கொயரா கன்வெர்ட் பண்றோம். சரி, இப்போ எடுங்க. let u is equal to tan x எடுத்தா du என்னவாக மாறும், secant square x dx ஆக மாறும். லிமிட் அப்ளை பண்ணுங்க. x ல யார் லிமிட் இருக்கா, 0 and pi by 2. ஸோ யூக்கு என்ன வரும், 0 and infinity வரும். ரொம்ப குயிக்காக போடணும்னு நினைக்க வேண்டாம், ஆனால் அப்ளை பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் tan 0 0 தான் வரும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக pi by 2, அதாவது 90 டிகிரி போட்டால் tan 90 டிகிரி is equal to infinity. அதை தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். ரைட், இதுக்கு அதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த இடத்துல கூட 0 to pi by 2 secant square x dxன்னு வச்சுட்டு இந்த இடத்துல என்ன செய்யுங்க, 9 வந்து காமனாக எடுத்துருங்க. 9 வெளியே காமனாக எடுத்தா நான் இருக்கக்கூடிய 9 வெளியே வந்துடும். வெளியே வந்துச்சுன்னா tan square x plus 5 by 9 இருக்குமா. ரைட்ஸ், இப்போ சம் செய்யுங்க. 1 by 9 0 to pi by 2 0 to pi by 2 secant square x dx by tan square x. இதை in terms of square எப்படி எழுதுறது, √5 by 3 the whole square எழுதலாம். இப்போ அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்ணுங்க. எப்படி ரீகால், இன்டெகிரல் dx by a square plus x square is equal to 1 by a into tan inverse of x by a. இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணினால் என்ன ஆகும், 1 by 9 ஆல்ரெடி வெளியே இருக்குது. ஸோ 1 by a னா 1 by √5 by 3.
1 by root 5 by 3 tan inverse of x by a. Right? X by a means root 5 by 3. Limit என்னது 0 to infinity. இப்போ வாங்க 1 3 is 3, 3 3 are 9. அடிபட்டு போயிடும். அடிபட்டால் 1 by 3 root 5. 1 by 3 root 5 tan inverse of x by reciprocal 3 மேல பேருமா 3x by root 5. Limit is from 0 to infinity. Now 1 by 3 root 5 upper limit minus lower limit போடுங்க. Tan inverse of infinity minus tan inverse of 0. So 1 by 3 root 5 யார் வருவா 5 by 2 minus இது 0 தான். சேர்த்து எழுதுங்க 1 by 6 root 5. 1 இல்லை 5 by 6 root 5. 5 into 1 5 ஆயிடும். So this is your answer ma. So அந்த improper integral அதோட அப்ளிகேஷனை பாருங்க. வெரி வெரி சிம்பிள். நம்ம வேலையை அப்படியே ரொம்ப சுருக்கி கொண்டு வந்துருச்சு. இந்த இடத்துல பை பை 2 யூஸ் பண்ணி செய்யறது எவ்வளவு ரிஸ்கான விஷயம். அந்த பை பை 2 வந்து இன்ஃபினிட்டியா மாறும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் டான்ல இருக்கக்கூடிய சம் எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை ஆகுதுன்னு பாருங்க. ஈஸியா நமக்கு என்ன செய்யுது ஆன்சர் கிடைச்சது. ஸோ இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ல நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸும் இது. டோன்ட் மிஸ் டு சால்வ் திஸ் சம்மா. சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும்னா நல்லா புரிஞ்சு செஞ்சிருக்கணும். See you in the next sum. Thank you.